காரி துப்பிருச்சு கோர்ட்டு. ம். மைக்க பிடிச்சிட்டா நீங்களாம் மன்னர்களா? ராஜாவுக்கு எதிரா யாருமே கேள்வி கேட்க முடியாது மன்னர் காலகட்டத்துல. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ம். கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தானாக இந்த வழக்க முன்பதிவு செய்து, முன் வந்து விசாரித்து கையில் எடுத்திருக்கிறது நீதிமன்றம். இவ்வளத்தையும் காரணம், அவர் வந்து அந்த திருநாமத்திற்கும், பட்டைக்கும் அவர் பட்டவர்களுக்கும். குடுத்த கேவலமான கேடுகெட்ட ஆபாச விளக்கம். இதையெல்லாம் பண்ணிட்டு சட்டமன்றத்துல போய் என்ன சொல்லுவாங்க? இது திராவிட மாடல் மட்டும் கிடையாது, ஆன்மீக மாடல்ன்னு சொன்னாய்ங்க. இத்தனை கோயில்களுக்கு, இத்தனை கோடியில கும்பாபிஷேகம் நடத்திட்டு, இப்ப இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தும்போது, அப்படியே அந்த பொன்முடி ஐயா பேசிய வாசகத்த திருவாசகமா ஒலிக்க விட வேண்டியது தானே! ஒரு பக்கம் குடமுழக்கு, மங்கள வாத்தியங்கள் முழங்க, பக்தர்கள் சேர்ந்து கரகோஷம் செய்ய, அந்த அந்த ஒரு ஆன்மீக மண்ணில் நின்று, அந்த புனித நீரை எடுத்து கொட்டும்போது, பட்டைக்கும் திருநாமத்திற்கும் அவர் சொன்ன விளக்கத்த போட முடியுமா? போடுவீங்களா? கேட்க முடியுமா? அதனால இது கோர்ட்டு தானாக முன் வந்து இந்த வழக்க கையில எடுத்திருக்கு. இது அவ்வளோ சுலபத்தில கோர்ட்டு விடாது. இவங்க என்னென்ன ஓட்டைகள பயன்படுத்தி தப்பிக்க நினைத்தாலும், தொடர்ச்சியாக இப்படி வந்து அவரு பேசிக்கிட்டே இருப்பத வந்து பார்க்கும் பொழுது, கோர்ட் வந்து பொறுக்க முடியாம இந்த வழக்க முன்னெடுத்திருக்கு. அவ வந்து கடுமையா திட்டியிருக்கிறாங்க.